Hi friends, welcome to Health and Wealth. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வத்தல் ரெசிபி. மீதமான சாதத்தில் எப்படி வத்தல் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி வீடியோவாக உங்களுக்கு பண்ணியிருக்கேன். 2 விதமான வத்தல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ரவுண்ட் ஷேப், இன்னொன்று வந்து உருண்டை வடிவம், அதாவது கிள்ளி வைக்கிற மாதிரி அது ஒரு மெத்தடு. ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இனி சாதம் மீந்து போனால் கவலை வேணாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் சாதத்தை, அதாவது வேக வச்ச சாதம், அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், வாசனைக்காக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கையிலே பிசைஞ்சு விட்டுடணும். எந்த விதமான தண்ணியும் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நைஸாக நம்ம கையிலே வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்போஸ் முடியலன்னா மிக்சியில் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கிள்ளி வச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வெங்காயத்தை அரிஞ்சு இதனோட சேர்த்து கூட நீங்கள் வைக்கலாம். தட்டில் நம்ம பரப்பியாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம வெயிலில் வச்சிடலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்ப்போம். அதே மாதிரி 1 கப் வேக வச்ச இந்த சாதத்தை மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு திக்கான பாட்டம் இருக்கிற ஒரு பேனோ இல்லை இந்த மாதிரி குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் அந்த சாதத்தை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கொதி விட போகிறோம். ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுக்க போகிறோம். ஏன் நம்ம டைரெக்டாக ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ரவுண்டாக அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு வந்து வத்தெல்லாம் ரெடியாகி பொரித்து சாப்பிடும்போது வாயிலெல்லாம் ஒட்டும். நீங்கள் ஒரு கொதி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வத்தல் வார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மொறு நல்லா வரும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. பாருங்கள், நல்லா ஓரங்களில் ஒரு கொதி வருது. அப்படியே திக்காக இருக்கணும். ஒரு சின்ன கரண்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா முண்டு ஊற்றுற மாதிரி இது வரணும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் நான் கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு ஈரத்துணியை நல்லா இந்த மாதிரி நனைச்சி, அதாவது காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா நனைச்சி பிழிஞ்சு இந்த மாதிரி தரையில் வந்து விரித்து விட்டுடுங்க. நீங்கள் டேபிள் மேலே கூட விரித்து விட்டுடலாம். ஈவன் இதை நைட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூட காலையில் வெயிலில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஈரமான ஒரு துணியை விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கரண்டி எடுத்து ஊற்றிடுறேன். நம்ம ஊற்றிட்டு இது தோசை மாதிரி தேய்க்கக்கூடாது. அப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு வத்தல் ரெடியாகி வரும்போது உடஞ்சி வரும். மொத்தமாக எனக்கு 1 கப் ரைஸில் வந்து இதான் கிடச்சிது. நல்லா வெயிலில் வச்சுருக்கேன். இது ஒரே நாளில் காஞ்சிடும் இந்த ரவுண்டு வத்தல். அந்த கிள்ளி வைக்கிற வத்தலுக்கு மட்டும் நமக்கு 2 நாள் தேவைப்படும். அதனால் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துருங்க. நல்லா இந்த வத்தல் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் வந்து எடுத்து தண்ணி தெளித்ததுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். அந்த துணியை வந்து தண்ணியில் நனைச்சிடுங்க, வத்தல் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதையும் வந்து நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்துடலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த வத்தல் வந்து நொறுங்கி போயிடும் வெயிலில். அதனால் ஒரு நாள் போதும். 2 வத்தலுமே நமக்கு ஒரே நாள்லேயே ரெடி பண்ணிடலாம். அந்த கிள்ளி வச்ச வத்தல் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக சுருங்கி வந்துடுச்சு வெயிலில் வச்சதுக்கப்புறமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2த்தையுமே நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். சாம்பார், காரக்குழம்பு, ரசம், இந்தமாரி எந்த விதமான குழம்பு வகைகளோடு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வத்தல் ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் அண்ட் வெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.